வணக்கம். 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்பு. மாணவர்களின் வயதுக்கேற்ப பாலியல் கல்வி திட்டம் பிரதமர் தெரிவிப்பு. இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. முகக்கவசம் அணியுமாறு வேண்டுகோள். நுவரெலியாவில் வெளிநாட்டு உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய திருஞானம் ஜோன்ஸ் குயின்ஸ்டன் என்ற 60 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட போது இவர் உயிரிழந்திருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இழுப்பைக்கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பி. பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார். பாலியல் சீண்டலை தடுக்க மாணவர்களின் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிபுணர்களின் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த முயற்சிகளுக்கான திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்திற்கு பாதகமான அளவிற்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கதுருவெல, சிலாபம், அகரகம, வந்துரகல, திகன, மடம்பகம, ஹங்கம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் உருளைக்கிழங்கு வகைகளை முழுமையாக கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தியும் விலை வீழ்ச்சியை வலியுறுத்தியும் நுவரெலியாவில் தேங்காய் உடைத்து அரசு எதிராக நுவரெலியா பொருளாதார நிலைய மூடி இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. இதன்போது விவசாயிகள், முதலாளிமார்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வெளிநாட்டு உருளைக்கிழங்கு இறக்குமதியை உடனடியாக நிறுத்த கோரியும் விவசாயிகள் எதிர்நோக்கும் ஏராளமான பிரச்சினைகளை சுட்டிக்காட்டிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் ஆரம்பிக்கப்பட்டு ஊர்வலமாக நுவரெலியா பிரதான நகரை வலம் வந்து இறுதியில் நுவரெலியா உடப்புசலாவை வீதியில் உள்ள விசேட பொருளாதார நிலையம் வரை போராட்டத்தை தொடர்ந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் வெளிநாட்டு உருளைக்கிழங்குகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளதாகவும் அவற்றை குறைந்த விலையில் இறக்குமதி செய்து விற்பனை செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் நுவரெலியாவில் விவசாயிகள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் விற்பனை விலை 1 கிலோகிராம் 200 ரூபாய் தொடக்கம் 250 ரூபாயாக மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த விடயத்தில் ஜனாதிபதி தலையிட்டு விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கவும் அரசாங்கம் உரிய கொள்முதல் செய்யும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்களுக்குரிய முடிவு கிடைக்காவிட்டால் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து கொழும்பில் போராடுவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் நுவரெலியா, கந்தப்பளை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு 7 நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்.